மளிகை பொருட்களில் மாதம் 1000 ரூபா மிச்சம் பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் தொடர்பான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, முதல்ல வீட்டில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. அதாவது நம்ம இப்போ பாட்டுக்கு வீட்டில் என்ன இருக்குன்னே நம்ம பார்க்காம நம்ம பாட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். சரி இதெல்லாம் வீட்டில் இல்லை அப்படின்னு நம்மளாகவே நினச்சிட்டு அது இருக்குதான்னு கூட நம்ம தேடி பார்த்துருக்க மாட்டோம். இதெல்லாம் இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பொருளையே நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் மளிகை சாமானை வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே ஃபஸ்ட்டு வீட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதையெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக இந்த பொருள் தான் நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து லிஸ்ட் எடுத்துக்கோங்க. லிஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வாங்குறதுக்கு போனால் போதும். இல்லைன்னா இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன பொருள் மாதிரி தான் இருக்குது. இப்போ சீரகம் நமக்கு தேவைப்படும். சீரகம் 100 கிராம், இல்லை மிளகு 50 கிராம், இந்த மாதிரி தான் நமக்கு தேவைப்படும். ஆயில் ஒரு பாக்கெட்டு கூட வீட்டிலையே இருக்கலாம். நம்ம அதெல்லாம் சரியாக கவனிக்காமல் அங்கே போயிட்டு சரி பரவாயில்ல, இது ஒரு 40 ரூபா தானே, இதை வாங்கிக்குவோம். இது ஒரு 30 ரூபா தானே, இதை வாங்கிக்குவோம். ஆயில் தானே, அது 1 லிட்ரு, சரி 150 ரூபா வரும், அதை எடுத்துக்குவோம். இந்த மாதிரி இருக்கிற பொருளையே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வரதுலையே உங்களுக்கு பில் எச்சா தான் வரும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து வாங்கினா போதும். அதனால் வீட்டில் இருக்கிறத நல்லா செக் பண்ணி லிஸ்ட் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நீங்கள் போயிட்டாலே நம்ம வாங்கணும்னு நினைக்கிறத விடவுமே ஒரு 1000 ரூபாய் எச்சா தான் நம்ம பில்லு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போனால் நமக்கு தேவை இருக்கிற பொருளை விட தேவை இல்லாத பொருள் தான், இது தேவைப்படுமோ அப்படின்னு நினச்ச ஒரு பொருளை நம்ம வாங்குவோம். ஒரு பொருள் இல்லைங்க, அதை 10 பொருளை கூட வாங்குவோம். ஆனால் அதை வாங்கிட்டு நமக்கு பிரயோஜனப்படுமான்னு கேட்டிங்கன்னா படாது. ஏன்னா வீட்டில் சும்மா தான் போட்டு வச்சுருப்போம். நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டு போன பொருள் ஒன்றா இருக்கும். நம்ம இப்போ லிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது ஒரு 10 பொருள் எடுத்துகிட்டு போகிறோன்னா வீட்டுக்கு வரும்போது ஒரு 18 பொருள் 20 பொருளாவது இருக்கும். ஏன்னா இது நல்லா இருக்கே, இதை வாங்கலாமே, இது நமக்கு தேவைப்படுமோ, ஓ அந்த டிஷ் பண்ணால் இந்த இது தேவைப்படும்ல அப்படின்னு நினச்சிட்டு அந்த டிஷ் நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டோம், இனிமேலும் பண்ணுவோமான்னு கன்ஃபார்மாக தெரியாது. இருந்தாலும் சரி அது பண்ணுனா இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிட்டெல்லாம் கூட நம்ம விலையை பார்ப்போங்க. பார்த்த உடனே என்னென்னா ஒரு 30 ரூபா தான் போட்டிருக்கோம், 40 ரூபா தான் போட்டிருக்கோம். இது பார்க்கும்போது நமக்கு அப்போ ரொம்ப சாதாரணமாக தெரியும். 30 ரூபா 40 ரூபா பொருள் தானே, பரவாயில்ல, இதில் என்ன ஆயிருப்போதா அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 பொருள் இல்லை ஒரு 10 பொருள் நீங்கள் இந்த மாதிரி வாங்கும்போது அந்த 40 ரூபா பொருளே 400 ரூபாயாக வந்துடும். அதை வாங்கிட்டு நம்ம வெட்டியில் வீட்டில் போட்டிருக்கணும். அதனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனாலே என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோலோடு போய் தான் இந்த பொருள் தான் நமக்கு வேணும், இது மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கம்முன்னு பில் கவுண்டருக்கு வந்துடணும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். மூணாவது பார்த்துட்டிங்கன்னா, ஆஃபரில் வாங்கணுங்க. ஆஃபர்லனா இப்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே பார்த்துட்டிங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வாரம் மட்டும், இப்போது மாதத்தில் ஒரு 4 நாள் மட்டும், இல்லைன்னா மாதத்தில் ஒரு 2 நாள், இல்லை இந்த தேதியில் மட்டும் ஆஃபர் போடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே போர்டில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த கிழமை அன்னைக்கு மட்டும் ஆஃபரில் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா, இப்போது ஒரு பொருள், இப்போ பருப்பே எடுத்துக்கோங்க. இப்போ கிலோ 170 ரூபா 180 ரூபா விற்குதுன்னு நினைக்கிறேங்க. இப்போ நீங்கள் அந்த சமயத்தில் போனீங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா கம்மியாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆஃபர் எப்போ போடுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி நீங்கள் போய் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஷாம்பூலாம் வாங்குவீங்க, அதெல்லாம் இந்த டப்பாவில், நம்ம பெரிய பெரிய டப்பாவில் வாங்கிறத விட அந்த பாக்கெட்டில் இருக்குள்ள சேஷே அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம டப்பாவில் இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு கணக்கே தெரியாது. ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போதும் கணக்கு தெரியாமல் நமக்கு தேவையானதை விட எச்சா தான் போட்டு தலைக்கு தேய்ச்சிட்டு வருவோம். அதில் என்னென்னா சீக்கிரம் நமக்கு தீந்துரும் ஷாம்பு அதனால் நீங்கள் டப்பாவில் வாங்காதீங்க. அந்த பாக்கெட்டாக வாங்கினீங்கன்னா
உங்களுக்கு வந்துட்டு ஒரு தடவைக்கு 2 ஷாம்பு 2 பேக்கெட் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தெரியும். அது வந்துட்டு ₹2 ₹3 அந்த மாதிரி பேக்கெட் இருக்குது இல்லைங்க, அதை வந்துட்டு நீங்கள் பார்த்து ஒரு சரமாக பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக வரும், அதுலேயே மிச்சம் கூட வரும். இதே நீங்கள் ஷாம்பு வந்துட்டு டப்பாவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலையும் ஜாஸ்தி, நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த டப்பா காலியாகவும் ஆயிரும். அதனால் அந்த ஷாம்பு வாங்கும்போது பேக்கெட்டாக வாங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த காஃபி பொடி, அதுவும் இப்போ வந்துட்டு ₹2 பாக்கெட் ₹5 பாக்கெட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள், அப்படி வாங்கிக்கோங்க. எல்லாமே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சரம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இப்போ காஃபி பொடியெல்லாம் நீங்கள் ஒரு 50 கிராம் டப்பா பார்த்துட்டிங்கனாலே கண்ணாடி டப்பாவில் போட்டு அழகாக இந்த சின்ன டப்பாவாக வச்சுருப்பாங்க. அதுவே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ விலையாக இருக்கும். அதே அளவுக்கு நம்ம அந்த பேக்கெட்டில் வாங்கினா அதை விட விலை கம்மியாக தான் வரும். அதனால் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் அந்த குட்டி குட்டி பேக்கெட்டில் வாங்க பாருங்கள். நீங்கள் டப்பாவோடு வாங்கும்போது கண்டிப்பாக அது விலை எச்ச கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அரிசி இப்போ வந்துட்டு 4-5 பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு 10 கிலோ அரிசி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அளவளவாக தீர எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போது நிறையா வாங்கி வச்சிட்டோன்னா அது வந்துட்டு பூச்சி வந்துடும், புழு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு 10 கிலோவாக எடுக்கணும்னு நினைப்பீங்க. நீங்கள் அப்படி வாங்குறத விடவும் இப்போது 26 கிலோ பை வருது இல்லைங்க, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னுமே நீங்கள் அதில் ஒரு ₹200 ₹150 பக்கம் நீங்கள் மிச்சம் பண்ணலாம். அதுலேயே அந்த மாதிரி ஒரே தடவைக்கு நீங்கள் 26 கிலோவாக வாங்குங்க. அதை 10 கிலோவாக பிரித்து வாங்காதீங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் வாங்கிறத விடவுமே ஹோல்சேல் கடையில் வாங்க பாருங்கள். நீங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது இப்போ எல்லாமே நீங்கள் ஒரு ₹20 ₹25 வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு பொருளையும், இப்போ பருப்புலே ஆகட்டும், நீங்கள் பருப்பு தட்டைப்பயிறுன்னு இந்த பயிர் வகைகள் எது எடுத்துட்டாலுமே எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு கிலோ வாங்குவீங்க. அப்போ எல்லாமே உங்களுக்கு ₹20 ₹25 கம்மியாகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகாமல் நீங்கள் வந்துட்டு ஹோல்சேல் கடைக்கு போங்க. அங்கே போய் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே எல்லா பொருளையும் சேர்த்து நீங்கள் கணக்கு பார்க்கும்போது அதில் ஒரு ₹150 ₹200 நீங்கள் மிச்சம் பண்ணலாம். அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, சரி வந்துட்டோம், இங்கேயே காய்கறியும் வாங்கிட்டு போயிடுவோம், ஒரே வேலையாக முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சி அங்கேயே காய்கறியும் வாங்குவீங்க. எப்படி பார்த்தாலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விலை எச்சாதான் போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே கம்மியாக கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி கூட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை ஒரு வெயிட்டை போட்டு அதுக்கு ஒரு காசை வாங்கிட்டு தான் விடுவாங்க. அதனால் நீங்கள் காய்கறி எல்லாம் வாங்குறதுனா வெளியே வந்து காய்கறி கடையில், மளிகை கடையில் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மளிகை பொருளெல்லாம் வந்துட்டு எல்லா பொருளும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மறக்காமல் வாங்கியிருப்பீங்க. அப்படி ஒரு வேளை ஏதாவது ஒரு சின்ன பொருள் விட்டு போச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரி கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், இந்த மாதிரி சின்னதாக நம்ம வாங்குவோம்ல, அந்த மாதிரி பொருள் ஏதாவது விட்டு போச்சுன்னா இதுக்காகன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறுபடியும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே மட்டும் போயிடாதீங்க. சரி இப்போது 2 நாள் கழித்து நம்ம அந்த வழியாக தானே போவோம், நம்ம அப்படியே போய் அங்கே வாங்கிட்டு வந்துடுவோம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய், அப்படி மட்டும் நினச்சிடவே செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் வாங்க போகிறது ₹100 பொருளாக தான் இருக்கும். ஆனால் வெளியே நீங்கள் பில்லோடு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா ₹1000 இல்லாமல் வெளியே வர மாட்டீங்க. ஏன்னு கேட்டால் அங்கே போனாலே எல்லாமே நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதையும் வாங்கிக்கலாம், இதுவும் தேவைப்படும், இதையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் வாங்கிட்டு வருவோம். அதனால் அந்த மாதிரி சின்ன பொருள் ஏதாவது வாங்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் வாங்குங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மாதத்தில் ₹1000 இல்லைங்க, அதுக்கு மேலேயே நீங்கள் மிச்சம் பண்ணுவீங்க. கோல்டு காயினாக வாங்குறது பெஸ்ட்டா இல்லை நகை சீட்டு போடுறது பெஸ்ட்டா அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. அந்த சேனலோட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அதை பாருங்கள்.